எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. இன்னைக்குதான் சீக்கிரமா எல்லா வேலையும் முடிஞ்சு நிம்மதியா இருக்க மாதிரி இருக்குப்பா. இல்லைன்னா சிங்கில பாத்திரம் கிடக்கும், அங்க இது இருக்கு அப்பா. அம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் இருக்கேவ. மெதுவா சொல்லுவோம். எம்மா ஏன் மக்களே, அக்கா கிளம்பிட்டாளா? ஆமாம்மா, அவ கிளம்பியாச்சு. அண்ணன் கொண்டு விடுன்னு சொன்னாவ. நீங்கன்னே பஸ் ஸ்டாப்பு போண்டா. அப்படியா மக்களே, சரி அப்போ ஒரு நட மிச்சம்தான். எம்மா வேலையெல்லாம் முடிஞ்சாம்மா? ஃப்ரீ தானா? ஆமாட்டி, இன்னைக்குதான் எல்லா வேலையும் முடிஞ்சு. ஆனா உனக்கு லீவே, நீ வீட்டுல இருந்து உயிரை எடுப்பான்னு நினைக்கும் போதும் கொஞ்சம் பயமா இருக்கு. போங்க அம்மா, நான் ஏதோ டெய்லி உயிரை எடுக்க மாதிரியே தான் பேசுவாவ. ஆமா, பின்ன நீ பேசிய மாமியாருக்கு மேலே பேசிய உன்னை பார்த்து தாண்டி எனக்கே பயமா இருக்கு. ஒவ்வொரு வார்த்தை சுருக்குன்னு பேசி விட்டுறிய. உன் பாட்டியும் அப்படிதான். நான் இங்க வந்த புதுசுல எல்லாம் என்ன உண்டனாலும் உடனே மூஞ்சிக்கிண்டா திட்டி விட்டுறேன் பார்த்துக்க. அதுவும் இல்லாம அப்பா வேலை போயிட்டு கூட சொல்லி கொடுப்பாவ. அப்போ உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நீங்களும் பாட்டி எப்போ சண்டை போட்டுட்டாம இருப்பியே? ஆமா, நம்ம வளர்ந்த விதம் வேற, அவங்க வளர்த்த விதம் வேற. நான் எனக்கு தோணுனதை செய்வேன், அது அவியல் பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் இந்த பாத்திரம் ஏன் இதுல கிடக்கு, இந்த முற்றத்தை ஏன் பெருக்கல, இந்த வீடை ஏன் பெருக்கல, 1008 கேள்வி கேட்டுட்டே இருப்பாவ. நீங்க வேலையை கரெக்டா செய்தா பாட்டியே உங்களுக்கு திட்ட போறாவ. ஆமா பாட்டி, ஒரு பாத்திரத்துல எள்ளு போல எங்கேயாவது அழுக்கு இருந்துச்சுன்னா இதை உனக்கு ஒழுங்கா கழுவ தெரியாதா, கண்ணாடி போட வேண்டியதானே, அப்படி எப்படி சொல்லி திட்டிகிட்டே இருக்கான். பாட்டி சாப்பிட்றது வரை இப்படி 2 சண்டை போட்டுட்டா இருந்தியா? அப்பா பாவம். இல்ல மக்கா, கொஞ்ச நாளைக்கு 2 பழவியதர கொஞ்சம் சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் பாட்டி நான் எவ்வளோ க்ளோஸா இருப்போம் தெரியுமா? தொடக்கத்துல எல்லாம் அப்பா வேலையை போயிட்டு வருவாவ, நான் ஒரு சைடு பாட்டி ஒரு சைடு. அப்பாட்ட கம்ப்ளைண்ட் சொன்ன காவல் இருப்போம். அப்பையன் வேலையை விட்டதோன்னு ஐயோ யாருக்கு பிரச்சனையை கேட்கன்னு தெரியாம பாவம் போல நிற்பாவ. பாட்டி முன் வாசல்ல இருந்து அப்பா கிட்ட எல்லாம் சொல்லுவாவ, நான் பின் வாசல்ல இருந்து எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டாவளாம? என்ன சொல்ல முடியும், தாயா தாரமானு வரும்போது அமைதியானே நிற்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாசம் கழிஞ்சோம்னு நானும் பாட்டி ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டோம். சண்டையே எங்களுக்குள்ள வராது மக்கா. அவைய காலையில் எழும்பி அதை இதை செய்து சொல்லவே வேண்டாம். நான் எழும்பணுன்னா என் வேலை எல்லாமே நான் முடிச்சிடுவேன்னா பாட்டி எழும்பி வந்து பார்ப்பாவ. மருமோ எல்லா வேலையும் செய்திருக்கான்னு சொல்லிட்டு என்ன நல்லா பார்த்துக்கிட்டாவ. ஓஹோ, அதனால தான் நீங்களும் உங்கள் மருமலை தாங்கன்னு சொல்லிட்டு தாங்குறீங்களோ? ஏன் நான் இப்போ என் மருமலை தாங்குறது உனக்கு நெட்டி பிரச்சனை? பிரச்சனைன்னு எனக்கு கிடையாது, பிரச்சனை எல்லாம் மோனிஷாலுக்கு தான். மோனிஷாலுக்கு பிரச்சனையா? என்ன பிரச்சனை மக்கா? ஏம்மா, இங்கே அவளை திட்டக்கூடாது, அவளுக்கு எதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த விஷயத்த நான் சொல்லி தரேன்னு என்னட்ட திட்ட வரக்கூடாது. என்ன டீ திட்டக்கூடாது, எடுக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொடி வச்சிய? என்ன டீ விஷயம்? ஏம்மா, மோனிஷாலுக்கு ஃபோன் கொடுத்தீங்க இல்லையா? அந்த ஃபோனில் எப்போ பார்த்தாலும் யாருன்னே தெரியாத நம்பர்லேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குமா? எது யாருன்னே தெரியாத நம்பர்லேருந்து ஃபோன் வருதா? இதுக்கு தான் இந்த மனுஷனுக்கிட்ட இந்த பையனுக்கிட்ட அப்பவே சொன்னேன், காலேஜ் போகிற பிள்ளைக்கு ஃபோன் எதுக்குன்னு. 2 பேரும் என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்கல. எம்மா ஃபோன் வருதுன்னு தானே சொன்னேன், அதுக்கு எதுக்கு இப்படி திட்டிகிட்டு இருக்கிறிய? நாங்களும் ஃபோன் கையில் கொண்டு தானே தெரியும். ஒரு நாள் ஒரு ராங் நம்பர்லேருந்து ஃபோன் வந்துருக்க மாட்டி? இத்தனை வருஷத்துல நானும் ஃபோனை எப்பவும் கையில் கொண்டே தான் தெரியும். அது எப்படி உங்களுக்கு மட்டும் சும்மா ராங் நம்பர்லேருந்து ஃபோன் வருது? எம்மா, ராங் நம்பர்னு சொல்லிட்டு யாராவது எப்படியாவது நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ணியது. சில நேரம் தெரியாமல் யாராவது பண்ணுவாங்க, அது வேற. இது யாரோ தெரிஞ்சவங்க தான் பண்ணிட்டு இருக்கியாவம்மா. அப்போ இவா எதுக்கு யார்கிட்ட நம்பரை கொடுத்தா? அதனால தான் 2 நாளாக மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு அங்கே எங்கேயும் படுத்து கிடைக்காலோ? ஆமாம், இப்படி நீங்கள் நல்லா கோவப்பட்டு திட்டு வேண்டாம். எல்லா விஷயமும் சொல்லாமல் மறைச்சி வைக்க. எல்லா வீட்டோடையும் இதே பிரச்சனை தான். ஒரு பிள்ளை வந்து உடனே ஒரு ஃபோன் வருது எடுக்குதுன்னு சொன்னால் நீ ஏன் நம்பரை கொடுத்தா நீ எடுத்தான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையே திட்டியது. இப்படி இருக்கும்போது எப்படி வீட்டில் சொல்ல தோணும்? ஆமாட்டி, நீங்கள் பண்ணி தப்போல ஒன்றும் நாங்கள் கேட்டக்கூடாது. எல்லாத்தையும் சரின்னு மண்டையாட்டிட்டு இருந்தா அம்மா அப்பா நல்லவிய, அப்படி தானே? மாறி எதுக்கு நம்பர் கொடுத்தா எடுத்தான்னு கேட்டால் நாங்கள் உங்களுக்கு வில்லன் ஆயிரும், அப்படி தானே டி? ரணிகா, ஏன்க்கா? சின்ன பொண்ணு, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. நான் இவ்வளவு நல்ல பிள்ளையா தான் இருக்காளோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வீட்டுல நடக்கிற பிரச்சனை இப்ப ஒண்ணுன்னா தெரிய வருது. ஏமாக்கா, என்ன மோனிஷா, என்னாச்சு? இல்லத்தே, மோனிஷாவோட நம்பருக்கு எப்ப பார்த்தாலும் ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. அதை நினைச்சு அவளும் பயப்படுறா. வீட்டுல சொன்னா இவங்க எப்படி அவளுக்கு ஃபோன் பண்ணி வீத்துட்டியாவ. சரிம்மா, நீ இப்போ நான் பேசிக்கிட்டே. ஆறு சின்ன பொண்ணு, காலேஜ் உள்ளவளுக்கு ஃபோன் கொடுத்துட்டா தப்பா தானே போச்சு. அப்பவே எல்லாரும் என்கிட்ட விளக்குனாவ, ஃபோனு கொடுக்காதானே. நான் தான் பஸ் எப்போ வருது போகுது எடுக்குதுன்னு வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லுவாளேன்னு கொடுத்து விட்டா. இப்போ எவையவே இல்லாமல் ஃபோன் பண்ணியானாமா.
ராணி அக்கா முதல்ல நீங்கள் இப்படி யோசிக்கதை விடுங்க. அந்த பிள்ளை தைரியமாக உங்கள்கிட்ட வந்து சொல்லிச்சு இல்லையா, அதை அடுத்து என்ன பண்ணலான்னு பாருங்க. சும்மா அதை விட்டுட்டு பிள்ளைகளை திட்டிட்டு இருக்காதுங்க. இப்படி தான் எதுக்கும் எடுத்ததுக்கும் உடனே நீ தான் தப்பு பண்ணிப்பா. நம்ம அந்த பிள்ளைகளை திட்டியதால தான் இந்த பிள்ளை என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லதுக்கே பயப்படுது தெரியுமா? ஆமா பத்தியா, இப்ப என்ன சின்ன பொண்ணு பண்றது? அவ இதுவரை என்கிட்ட சொல்லல, இவ தானே அது சொல்லியா? ஆமாம், இவ சொன்னதுக்கே நீங்கள் இந்த ஆயாச்சி ஆச்சுறிய. அப்போ அவள் வந்து சொல்லியிருந்தாலும் அவளை அடிக்கவே செய்திருப்பிய. அதான் பையன் தங்கச்சிட்ட சொல்லி விட்டுருப்பா. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது சின்ன பொண்ணு? ராணியக்கா நீங்கள் எதுக்கும் பயப்படாதுங்க. முதல்ல மோனிஷாலு வர ஃபோன் நம்பரில் யாருன்னு பார்ப்போம். அதை ஃபஸ்ட்டு விசாரிச்ச பிறகு இவனே கண்டுபிடிப்போம். சின்ன பொண்ணு இவளுக்கெல்லாம் தெரிஞ்சா ரொம்பவே கோவடோ பத்துக்க. சரிக்கா விடுங்க, இதை நம்ம கேங் எல்லாம் சேர்ந்துருக்கும் போது யோசிப்போம். இப்போ நீங்கள் அதை மண்டைக்குள்ளே ஏற்றாதுங்க, சரியா? சரி சின்ன பொண்ணு. என்ன சின்ன பொண்ணு பேசியிருந்தா பொட்டுன்னு இருந்துட்ட, ஏமா? ஏக்கா அது ஒன்றும் இல்லை, மீன் குழம்பு தானே வச்சிருக்கிறீங்க, கொஞ்சம் போல சோறை போடுங்கக்கா. பயிர் பசியாக இருக்குது. அதுவும் மீன் குழம்பு மணத்தை கேட்டோன்னா ரொம்ப பசிக்குது. போடுங்க, சாப்பிட்டுட்டே வெறி. அதான் வந்துட்டேன் இல்லையா? இரு சின்ன பொண்ணு, நான் போட்டு தரேன், சாப்பிடுன்னு. சரிக்கா சீக்கிரம் போடுங்க. சாப்பாடுன்னா அது ராணி அக்களுக்கு கைப்பக்குவம் தான், அடிச்சுக்கிட ஆளே கிடையாதுப்பா. சரி சரி, சோறை தானே தாரேன், அதுக்காக சும்மா சும்மா புகழ்ந்துகிட்டு இருக்காத. சரி பேசாம சீக்கிரம் போட்டு தாங்கக்கா. சிறுகுடல பெருங்குடல் தின்றோம் போல இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம். நான் இன்னும் எடுத்து தரேம்மா. என்ன இல்லவ காலையிலேயே கீழே அந்த பக்கம் வந்த மாதிரி இருந்துச்சு? ஆமா அக்கா, அவிய பள்ளிடத்துல படிச்சவிய எல்லாரும் சேர்ந்து பார்க்கறதுக்கு போறாவலாம். அதான் வந்து நீயும் வாணி இவியல கூப்பிட வந்தா. பார்க்கறதுக்கு போறாவளா? என்ன பார்க்க போறாவ? அதான் சவனப்பா பிக்கப்பா ஏதோ ஒரு அப்பு சொன்னாலே. என்ன அப்போ? என்ன அப்புக்கு? ஏதோ ஒரு அப்புன்னு சொன்னாக்கா அந்த அப்புக்கு எல்லாரும் சேர்ந்து வராவலாம். வர சண்டே எல்லாரும் மீட் பண்ணியாவலாக்கா. அப்புக்கா? என்னென்ன அப்பு? இது ஒரு நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. ஏதாவது புது வகையான சாப்பாடு ஒன்றும் இல்லைக்கா. என்னதோ ஒரு அப்புமா. மீட்டப்பா. ஓ அப்படியா? ஏன் செல்வா போறாக்கா? ஆமாக்கா, அவையெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பார்க்கணும்னு சொன்னாவ. சரி பின்ன போயிட்டு வரட்டு, வீட்டில இருந்து சும்மா இருக்கிறதுக்கு அங்கேயாவது போயிட்டு வரட்டுன்னு போவாங்கன்னு சொன்னேன். பார்த்துக்கடா, போறேன்னு சொல்லிட்டு போறதெல்லாம் சரி, அப்புறம் கீதாலும் கூட்டிட்டு போயிடாம. அவனை தனியாவா விடுவேன், பின்னாடி நம்ம தான் ஃபாலோ பண்ணிட்டு போகணும். ஃபாலோ தானே பண்ணிடுவோம். ஐயே இங்க பாருங்கக்கா, அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். பக்கத்து தெருவில் ஒரு ஆளு ஆட்டோவில் வச்சு நிறைய புடவை கொண்டு வந்திருக்காக்கா. பார்க்க போமா? புடவையா? எப்போ கொண்டு வந்தது? நான் உங்க வீட்டு வரும்போது தான் கீதாலும் புஷ்பாலும் நின்று பேசி நிற்காளவ. சாரி எடுக்க போமான்னு. அப்பதான் என்னட்டையும் சொன்னா. போமா போ. இரு, சின்ன பொண்ணு ஒரு ஃபோன் பண்ணி கூப்பிடுவோம். சரிக்கா கூப்பிடுங்க, கூட்டிட்டு சேர்ந்து போயிட்டு வருவோம். சொல்லுங்க நாலுமுடி. சின்ன பொண்ணு எங்கடா கிடக்கியா? பைக்ல என்னது கிடக்கு? ராணிய கடையில சாப்பிட்டுட்டு இருக்கேன்க்கா, ஏன்னு சொல்லுங்க. யாம அங்க போகும்போது சொல்லவே இல்ல. என்ன குழம்பு? நிம்மதியா தின்ன கூடாது. மீன் குழம்பும்மா, இப்பதான் ஒரு வாயில வச்சேன். ஏன் பக்கத்து தெருவுல ஒருத்தன் துணி கொண்டு வந்திருக்கானா, போய் பார்க்க போமா? துணியா? என்ன துணியாக்கா? கர்ச்சிப்பு துணி. என்னண்ணா? சரிண்ணா, போவோம் வா. குழம்பு வேற ரொம்ப டேஸ்டா இருக்குக்கா. நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், நீங்க அங்க வாங்க, நான் அங்க ராணியக்களையும் கூட்டிட்டு வரேன்னா. நீ ஒண்ணு அங்க வரேன்டா, குழம்பு வேற நல்லா இருந்துன்னு சொன்னா இல்லையா? நானுங்களும் என்ன இப்ப ராணிய கலையிட்டு வரோம். சரி அப்ப அதையாவது வாங்க, வந்து தொலைங்க, வைங்கம்மா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தொந்தரவு. என்னக்கா வரேன்னு சொன்னாலா? இப்படி அதெல்லாம் வரேன்னு தான் சொன்னா. அவ உண்டு இல்லையா, ராணிய கலையில இருந்து நல்ல மீன் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கியா? மத்தியானா இதுக்கெல்லாம் கூப்பிட மாட்டா. நம்ம தான் சாரி எடுக்க வரையா, பானிபூரி தின்ன வரையான்னு கூப்பிடியும். அவளை பாரு, அவ பாட்டு பேருந்து தின்னுகிட்டு இருக்கியா. ஒரு வாரத்தை நம்மளையும் கூப்பிட்டுலாம் இல்லையா? ராணியக்கா வேற குழம்பு எல்லாம் நல்லா வைப்பாவ பத்தியெல்லாம், அதனால கூப்பிடாம போயிருப்பா. எது எப்படியா இருந்தா என்னன்னா, நல்லா இருந்தா நல்லா இல்லாம போச்சோ. ஒரு வார்த்தை வசந்தியக்கா வரையலா, உமா வரையலாங்கிறத நம்மளும் போயிருப்போம் இல்லையா? ஆமா பத்தியலாக்கா, விட்டுட்டு போயிட்டாலே. சரி வா, இப்போ ஒன்றும் குறையல, நம்மளும் போய் ராணிய கடையில் போய் சாப்பிட்டுட்டு போய் சாரியும் பார்த்துட்டு வரும் வா. சரி பின்ன வாங்க போவோம்.